கடந்த காலத்தில் மக்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற ஊழல் மிகு கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறுகிறார். நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரோஷான் வாட்டவலவுடன் நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். நிதி அமைச்சர் அவர்களே, பாரிய மோசடிகள் குறித்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதிய விடயங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா? ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் 18 விமானங்களை கொள்வனவு செய்ய தயாராகியது. இதனை நிறுத்துமாறு நாம் அன்று கூறினோம். அசாதாரண நிதிக்கு கொள்வனவு செய்து மக்களின் வரிப்பணத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என கூறினோம். அதிகாரம் மாற்றப்பட்டது. எதிர்கட்சியில் இருக்கின்ற போது அனைவரும் தனது கழுத்துக்கு அருகில் இருப்பார்கள். ஆளும் கட்சிக்கு வந்ததன் பின்னர் அனைவரும் காலுக்கு அருகில் இருப்பார்கள். அதுவே நியதி. அன்று இல்லாத ஆவணங்கள் இருப்பதாக கூறினார்கள். இன்று ஆவணங்களை ஆட்சிக்கு வர முன்னரே கைகளுக்கு தருகின்றனர். இது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தகவல்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். ஒபாமாவிற்கு கூட இல்லாத விமானங்களை முன்னாள் ஜனாதிபதி கொண்டு வர முயற்சித்துள்ளார். இந்த விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக ஸ்ரீலங்கா விமான நிறுவனம் 25% பணத்தை செலுத்தியுள்ளது. இது ஒரு பிரச்சனையாக உள்ளது. இதனை நிறுத்தினால் அபிவிருத்திக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமா என்று எழுகின்றது. வரி செலுத்துபவர்களின் நிதியிலிருந்து 25% செலுத்தியதன் பின்னர் பிரச்சனை ஏற்படும். அதற்கு மேலதிகமான விமானங்களை எங்களால் கொண்டு வர முடியும். 18 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக 25 விமானங்களை தற்போது கொள்வனவு செய்ய முடியும். இதனை இல்லாது செய்தால் அபிவிருத்திக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமா? இந்த ஆவணத்தில் 39 பக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் 32வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை பாருங்கள். விமானம் ஒன்றில் நாங்கள் ஏறிய பின்னர் அதில் 250 அல்லது 232 ஆசனங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த இடத்தில் 2 கட்டில்கள் காணப்படுகின்றன. மலசலக்கூடம் காணப்படுகின்றது. சுகபோக வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய 2 விமானங்களே இவை. எம்மை போன்ற 3ஆம் உலக நாடுகளுக்கு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நாளாந்தம் $2 கூட உழைக்க முடியாத 75% மக்கள் காணப்படுகின்ற நாடொன்றுக்கு இது தேவையா? இதுவா ஆச்சரியம்? அவர்களின் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். இவற்றை சுட்டிக்காட்டினால் அது பழிவாங்கும் செயற்பாடாக மாறிவிடுமா? அவர்கள் செய்ததை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற போது பழிவாங்கும் செயற்பாடாகுமா? இவற்றை கொள்வனவு செய்யாது பணத்தை சேமித்தால் அப்பாவி மக்களுக்கு வரி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. මේක සල්ලි ඉතුරු කරාම අහිංසක ජනතාවට බදු ගෙවන්න අවශ්‍යතාවය නැහැ. බදු අඩු කරන්න පුළුවන්.